பப்பாளி பழம் பறிக்கலாம் வாங்க. சின்ன பழம் தான், சின்ன மரம் தாங்க. இங்க பாருங்க தொட்டில தான் வச்சிருக்காங்க. இது கீழெல்லாம் இடம் கிடையாதுங்க. இதோட தரை தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இந்த இது கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து நானே தான் கட்டினது. எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க. வீடு கட்டிட்டு கல்லெல்லாம் மீந்து போச்சு இல்லைங்களா, அந்த கல் வச்சு சிமெண்ட் மட்டும் வாங்கி அப்படியே கட்டினதுங்க. அடியில தரை இருக்குதுங்க. இந்த அளவு தான் உயரமே இருக்குதுங்க. இந்த உயரத்திலே இந்த மரம் வந்துருது பாருங்க. இது என்ன பப்பாளின்னு தெரியலைங்க. நாட்டு பப்பாளியா ஹைபிரிட் பப்பாளியான்னு தெரியலைங்க. இதான் ஃபர்ஸ்ட் பழம். இங்க ஒண்ணு இருக்கு. அதை இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க பப்பாளி. அதுவும் தொட்டில தான் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த சைட்லயும் இருக்குங்க 2 மரம். அந்த 2 மரத்துல வந்து ஒண்ணு வந்து ரெட் லேடி பப்பாளிங்க வாங்கி வச்சதுங்க. கேபிஎஸ் நர்சரிலேருந்து வாங்கி வச்சதுங்க. இங்க சின்னதா இருக்குது. அது வந்து அந்த பெருசா இருக்குது பாருங்க. அது மாடியில வந்ததுங்க. பழமெல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டு அந்த விதைங்கெல்லாம் தொட்டிலேயே கொட்டி விட்டாங்க. அந்த தொட்டிலேருந்து நிறைய நாற்று வந்ததுங்க. அதுல இருந்து ஒரு நாற்றை மட்டும் எடுத்து மேலேயே மாடியிலேயே வச்சிருந்தேங்க. வாட்டர் கேன்ல தான் வச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் காய்கறி செடியெல்லாம் நடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் ஆடி மாசம் அப்பதான் வந்து அதை எடுத்துன்னு வந்து அந்த நாற்றை அதுல இருந்து பிடிங்கன்னு வந்து தான் இங்க கீழே தொட்டியில வச்சேங்க. அந்த தொட்டியில வைக்கிறப்போ அதுல பாதி அளவு தான் இருந்ததுங்க. இப்போ உயரமா வளர்ந்துச்சுங்க. அதுல ஏற்கனவே கூட பழமெல்லாம் பறிச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, லாங் வீடியோ கூட கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு 5-6 பழம் பறிச்சுட்டேங்க. இதுவரையிலும் நிறையவே பறிச்சுட்டுங்க. திரும்ப நிறைய பெஞ்சு இருக்குது பாருங்க. இப்ப திரும்ப 2வது ஷிஃப்ட் வச்சு நிற்குதுங்க. நிறைய பெஞ்சு வச்சிருக்குதுங்க பூ வச்சு. நாட்டு பப்பாளியே தொட்டில வச்சே வளர்த்துருக்குறேன் பாருங்க. ரெட் லேடிலாம் சூப்பராக வளர்க்கலாங்க. தொட்டில வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். இன்னும் குட்டியாவே வருங்க. அந்த மரமெல்லாம் வந்து இன்னும் சின்னதா வந்து காய் வைக்குங்க. இது நாட்டு பப்பாளி தாங்க. ஏற்கனவே நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி வீடியோ ஒன்று கொடுத்துருப்போங்க. அது பார்த்தீங்கன்னா ரெட் லேடி பப்பாளி தான் அறுவடை பண்ணி ஒரு பழமே கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அந்த பழம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பழம். இது வீட்டில் உள்ளவே வச்சோம்னா ஒரு 2 நாளில் பழுத்துருங்க. இது இந்த பழத்தை கட் பண்ணுறப்ப கூட நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறாங்க. இது என்ன பழம்னு சொல்லிட்டு, நாட்டு பப்பாளியா இல்லை ரெட் லேடி பப்பாளியான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே செடி வச்சுருக்கேன், எல்லாமே தொட்டி வச்சுருக்கோம், எல்லாம் வாட்டர் கேன் தான் வச்சுருப்பாங்க. இது லாஸ்ட்டில் மல்லிங்க. இங்கே முந்திரி செடி கூட வச்சுருப்பாங்க. முந்திரி மரங்க அது. இதுவும் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்குங்க. இதில் பூவெல்லாம் நிறைய பூத்துதுங்க, கொட்டிடுச்சுங்க. அது பக்கத்தில் சின்னதாக ஒரு கருவேப்பிலையும் வச்சுருக்கேங்க. இது வந்து அடுக்கு மல்லிங்க, 10 அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செடிங்க இது. அதுலேயே இந்த திராட்சை கொடி இருக்குது பாருங்க. இது வந்து பன்னீர் திராட்சை கிடையாதுங்க, கம்போடியன் திராட்சைன்னு சொல்லிட்டு கேபிஎஸ் நர்சரியில் வாங்கி வச்சேங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வாங்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வெயில் நாள் வந்த உடனே இந்த இலையெல்லாம் பாருங்க, நம்ம திராட்சை மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. வெயில் நாள் அப்போ அது தானா காஞ்சிடுதுங்க, கொடி காஞ்சிடுதுங்க. சரி இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த வருஷம் துளிர் வந்துடுதுங்க அதுல இருந்து. இது வந்து நார்மல் திராட்சை கொடிங்குது. இது பன்னீர் திராட்சைங்க. இது மேலே எடுத்துன்னு போயிருக்கேன் பாருங்க, கயிறு கட்டி. இந்த லைன்ல எல்லாம் மல்லிப்பூ தான் இருக்காங்க. இது வந்து கலர் காக்கட்டான். இது செம்பருத்திங்க. நான் ஏற்கனவே பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, செம்பருத்தி கீழே ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப பெரிய பூவா போகும்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெட் கலர் செம்பருத்திங்க, ஹைப்ரிடுங்க. இந்த பூ வந்து நல்லா பெருசாக வருங்குது. நாட்டு செம்பருத்தி மாதிரி இருக்காதுங்க, நல்லா பெரிய பெரிய பூவாக வருங்குது. இதுவும் கலர் காக்கட்டான். இந்த கனகாமரம் தாங்க நிறைய பூக்குங்க. சில இடத்துல டெல்லி கனகாமரம் சொல்லுவாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேடி கனகாமரம் சொல்லுவாங்க. நிறைய பூக்குங்க. இந்த விதை வெடிச்சு வெடிச்சு விழுந்து எல்லா தொட்டிலையும் வருங்க. இது எங்க விழுது அங்க எல்லாமே வருங்க. இந்த லைன்ல எல்லாம் கூட வச்சிருக்கேன். இந்த பூ அழகா இருக்கும். இது 2 வருஷமா இருக்குதுங்க. இது நிறைய கோவில்ல பார்க்ல எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த செடியும் பெருசா மரம் மாதிரி வளருதுங்க. இது நான் சின்ன தொட்டில தான் வச்சிருக்கேங்க, ஆனா நல்லா உயரமா வளருதுங்க, நிறைய பூக்கும். இது ஆரஞ்சு கலர் கனகாமரம் இருக்கு பாருங்க. மேல எல்லோ கலர் தான் இருக்குங்க. மேல எல்லோ கலர் கனகாமரம் இருக்கு. இங்க வந்து 2 கலர் கனகாமரம் இருக்குங்க. இது மணி பிளான்ட்டுங்க. இது இட்லி பூங்க.
மினியேச்சர் வெரைட்டிங்க. பூ வந்து ரொம்ப பெருசா இருக்காதுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் இருக்காங்க. எவ்வளவு குட்டியா இருக்குது பாருங்க மேல. ஆனா நிறைய பூக்கும், இதுக்கப்புறம் தான் சீசனுங்க இது. அப்படியே செடி ஃபுல்லாவே பூவா இருக்கும், அப்படியே மரம் மாதிரியே இருக்குது பாருங்க, குட்டியா மரம் மாதிரி போன்சாய் மாதிரி இருக்குதுங்க. இது பிங்க் கலர் செம்பருத்திங்க. இதுல நிறைய பூ பூக்குங்க. இப்ப இலை எல்லாமே குட்டியாயிட்டு இருக்குது, அந்த வெயிலுக்கு எல்லாமே சின்ன சின்னதா ஆயிட்டு இருக்குதுங்க இலை. இது ரோஸ் செடியில கூட, இது பன்னீர் ரோஸுங்க. இதுலயே ஒரு கிண்ணி பழம் கொடி வளர்ந்து பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. இது கல்வாழை. இது கேரளா போயிருந்தாங்க, ஏற்கனவே வீடியோ கொடுத்துருப்பாங்க. கேரளா டூர் போயிருந்தாங்க போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், அங்கிருந்து எடுத்துன்னு வந்ததுங்க இந்த செடி. இது ரெட் கலருங்க. பூ சூப்பரா இருக்குங்க, நல்ல பெரிய பெரிய பூவா வருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூக்குது, இந்த மழை டைம்ல தான் நிறைய பூக்குதுங்க. இதுக்கு அப்புறம் பூ வைக்குங்க. இது இந்த இடத்துல வருது பாருங்க. அது பக்கத்துல இது வந்து அடிநியம். இது டபுள் கலருங்க. இது வந்து சிங்கிள் பெட்டலுங்க இந்த அடிநியமும். இது கீழே சின்னதா இருக்கு பாருங்க, அதுதான் நான் சொல்லியிருப்பேங்க, நான் கிரீன்லேண்ட் நர்சரியில வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது சூப்பரா இருக்குங்க, அடுக்குங்க, அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குங்க. இதுவும் டபுள் கலர் தாங்க, சூப்பரா இருக்குங்க இந்த அடிநியம். இது வந்து சிங்கிள் பெட்டலுங்க, பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. இது கூட நல்லா இருக்குங்க. இது ஒரு பெங்களூர் ரோஸ் செடிங்க. இது 2 வருஷமா இருக்குதுங்க. ரெட் கலருங்க, பூ பெருசு பெருசா பூக்குங்க. இதுல கூட நிறைய பூவெல்லாம் பறிச்சு வீடியோ போய் கொடுத்துருப்பாங்க. அது இங்க ஒரு மல்லி இருக்குங்க, இது இருவாச்சி மல்லிங்க, அங்க மொட்டு இருக்கு பாரு. ஊசி மாதிரியே இருக்குங்க, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி நல்லா 2 அடுக்கு இருக்குங்க, 2-3 அடுக்கு இருக்குங்க. நல்லா இருக்குங்க மல்லிப்பூ, நல்ல வாசனையா இருக்கும். இதே மாதிரி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செம்பருத்தி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, எல்லோ கலர் செம்பருத்தி. சென்டர்ல வந்து மெரூன் கலர் வருங்க, சுத்தி வந்து எல்லோ கலர் வருங்க. இது அந்த செடி தாங்க, இந்த சின்ன செடியில் தான் நிறைய பூ பூக்குதுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது நெத்திய மல்லி கொடிங்க, இது நிறைய பூக்குங்க. இங்கே கூட அடுக்கு நந்தியாவட்டம் ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இதுல கூட நிறைய பூ வச்சிருக்குங்க. அந்தாண்ட டயர் போட்டு பலாச்செடி கூட வச்சிருப்பாங்க, அந்த டயர்லயே பலாச்செடி எல்லாம் வச்சிருப்பாங்க. பலா மரம் அங்க இருக்கு பாருங்க. அதுலயே ஒரு தர்பூசணி கொடியும் வந்திருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடமே கிடையாதுங்க, அந்த சின்ன இடத்துல எவ்வளவு செடி வச்சிருக்கும் பாருங்க. நம்ம இடம் இல்லைன்னா கூட இடம் சின்ன சின்ன இடம் இருந்தா கூட நிறைய செடி வச்சு வளர்க்கலாம். பராமரிப்பு தாங்க தேவை, உரம் கொடுத்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் தொடர்ந்து கொடுத்து வளர்த்தோம்னா ஈஸியா வளர்க்கலாங்க. எனக்கு சுத்தியும் எங்கேயுமே இடம் கிடையாதுங்க, எல்லா இடமும் தொட்டி வச்சுதான் வளர்த்துருக்குங்க. மேல மாடியிலயும் தொட்டி வச்சுதான் இருக்குங்க. இந்த கொடி இருக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குங்க, அந்த ஒரு அடி கூட இருக்காதுங்க. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த நித்திய மல்லி கொடி வச்சிருப்பாங்க. இந்த பக்கமும் நித்திய மல்லி கொடி தான் வச்சிருப்போம். பூ சூப்பரா வாசனை வருங்க, நல்லா இருக்கும். மழை வந்துச்சுன்னா பெரிய பெரிய பூவா பூக்குங்க, ரொம்ப பெருசு பெருசா இருக்குங்க பூ பாக்குறதுக்கு. 2 பக்கமும் நித்திய மல்லி இருக்குங்க. நைட்ல எல்லாம் இந்த பக்கம் வாக்கிங் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்குது. நம்ம வீடு கிராஸ் பண்ணி போனாலே நல்ல வாசனையா இருக்கும் பூ. இந்த பூ அது கீழே டயர் போட்டு அதுல வந்து சுண்டக்காய் செடி வச்சிருக்கேன். அது கொடி மறைச்சுன்னு இருக்குதுங்க, ஆனா கீழே டயர் போட்டு அதுலயும் சுண்டக்காய் செடி வச்சிருக்கேங்க. இந்த முருங்கை மரம் தான் நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற செடிங்களுக்கு உரமா கொடுப்போம் கட் பண்ணி. மேல ஒயர் வைக்கிறதுனால இது உயரமா வளர விடாம கட் பண்ணிடுவாங்க. அப்பப்போ கட் பண்ணி அந்த உரத்தை வந்து நம்ம செடிங்களுக்கே கொடுத்துருவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.